வணக்கம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ 2019 குரூப் 1ல கேட்டிருந்ததான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஏ மற்றும் பி அதோட மீப்போமா ஏ மற்றும் பி மற்றும் சி அதோட மீப்போமா பி எனில் சி மற்றும் ஏ இதோட மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பியோட எல்சிஎம் ஏன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து பி அண்ட் சியோட எல்சிஎம் பின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சி அண்ட் ஏவோட எல்சிஎம் என்ன? ஸோ ஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிக்கும் ஏக்கும் பார்க்கும்போது சி தான் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃப்ளோவில் யோசிப்போம். ஆக்சுவலாக இது ஆன்சர் கிடையாது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ எல்சிஎம்மோட ஒரு தியரட்டிக்கல் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் இப்போ 6 3 இந்த மாதிரி நம்பர் இருக்கு. இதுல எது எல்சிஎம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ 6க்கு 3க்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா 6 தானே இதுக்கான எல்சிஎம்மா வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரா இருந்திருக்கோ அதுதான் அதோட எல்சிஎம் வந்திருக்கு. இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ 4 8 12 அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருக்க நம்பர்ல பெரிய நம்பர் இருக்கும். இப்போ 4 8 12 மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 12 பதிலாக நீங்கள் 16 கூட வைங்க. ஓகேவா? இப்போ 3 நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை இந்த 16ங்கிறது தான் இதோட எல்சிஎம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல தான் ஏவும் பியும் அதோட எல்சிஎம் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? ஏ தான் பெரிய நம்பர். அப்போ இதுல இருந்தே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல பி மற்றும் சியோட எல்சிஎம் பி மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ல பி மற்றும் சியோட பெரிய நம்பர் என்ன? பி தான் பெரிய நம்பர். அதான் அதோட எல்சிஎம்மா வந்திருக்கு. அப்போ சி மற்றும் ஏ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சியை வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணிட்டாங்க? பியோட கம்பேர் பண்ணும்போது பி தான் பெரிய நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அதோட எல்சிஎம் பின்னு வந்திருக்கு. அப்போ இங்க ஏவை பியை கம்பேர் பண்ணும்போது ஏ தான் பெரிய நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. இப்போ சிக்கும் ஏக்கும் கம்பேர் பண்ணாலுமே இந்த சியை விட ஏ பெரிய நம்பருங்கிறனால ஏ தான் அதற்கான எல்சிஎம்மா வரும். அப்போ ஆப்ஷன் அந்த ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு தியரட்டிக்கல் கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணி தருவேன்.